படமாக இருக்குது. ஸ்ரீகாந்த் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்க வந்திருக்காரு. நல்லா இருக்குது. இளையராஜா சாரோட மியூசிக் நல்லா இருக்குது. ஹீரோனி நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனால் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். படம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எங்களுக்கு. அதான் ஃபேமிலியை நாங்கள் எல்லோரும் பார்க்க வந்தோம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஹீரோனி நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இளையராஜா சாரோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம் சார். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் படம். தேங்க்யூ சார். நம்ம படம் சூப்பராக வந்திருக்கு. படம் ரொம்ப சூப்பர். தினசரி படம் பார்க்க வந்தேன். நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரிலாம் வரணும்னு எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக போகுது. ஐடி கம்பெனிக்கு செட்டப் நல்லா இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேமிலி சப்ஜெக்டாக போதா நல்லா இருக்குது. ரொம்ப அப்பா பையனுக்கு ஒரு பாண்டிங்கு, அம்மா பையனுக்கு ஒரு பாண்டிங்கு, அக்கா தம்பிக்கு, எனக்கு அக்கா இல்லை, அது அந்த மாதிரி பாண்டிங்லாம் நல்லா ஃபீலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த எமோஷன் செட்டப், அந்த இது இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி ஃபுல்லாக உட்காந்து அவர் வந்து ஒரு கட்டத்தில் காசெல்லாம் இழந்துட்டு உட்காந்துருப்பார் இல்லையா, அப்போது ஃபேமிலி எல்லாம் வந்து அவர் அனுபவிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. புதுசாக பண்ணியிருக்குன்னா ஹீரோயினை சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து புது பொண்ணு மாதிரி தெரில. ஒரு ஃப்ரேமில் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லாவும் வந்திருக்கு. ஆனால் ஆமாம், அதுவும் சொல்ல கரெக்டு தான். இப்போ நாங்கள் வந்து வெறும் நைட்டு பகலாக ஓடுறோம், சாப்பிட்றோம், அது வெறும் பணத்துக்காக மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதெல்லாம் வேண்டாம். குடும்பமும் கொஞ்சம் பாருங்கள், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு படம். ஆமாம், உண்மையாகவே லவர்ஸ் இது தனியாகவே இருக்குது. இது கதையே சூப்பராக இருக்குன்றேன் நான். இது நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் நல்லா இருக்குது. நல்ல பாட்டெலாம் வந்து நல்லா வந்திருக்கு. பழைய பாட்டு அந்த ஃபீலெல்லாம் வருது. நல்லா இருக்கு. அதுதான் எனக்கு நம்ம பெரிய பட்ஜெட் படம் மாதிரி தெரியுது எனக்கு. இந்த படம் வந்து சின்ன படம் மாதிரி இல்லை. ஆனால் கதை வந்து ரொம்ப டச் ஆகிடுச்சு. ஒரு கட்டத்தில் நாங்களே வந்து ஃபீல் ஆகி அழுகுறோம். பக்கத்தில் ஒரு ஆளுங்க அழுதுட்டு உட்காந்துருக்காங்க படம் பார்க்கும்போது. அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஆமாம், இது மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு வாட்டி தயவு செய்து வந்து பார்க்க சொல்லுங்கள் எல்லோரும். மூவியை ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்த்தேன். நான் ஆஸ் அ ப்ரொடியூசராக ஒரு ஹீரோயினாக அவங்க கூட உட்காந்து பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்களோட என்ன எமோஷன்ஸ் ஆகிறாங்க, என்ன மாதிரி ஹாப்பியாக இருக்காங்களா, அவங்களோட ஒவ்வொரு சீன் அப்போது என்னென்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஐ எம் ஏபிள் டு சீ தட். அது வந்து எனக்கு இன்னைக்கு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி மூவி நிறையா வரணும். அப்புறம் சிலவங்களாம் எமோஷனல் ஆனாங்க. ஆனால் மேக்ஸிமம் எமோஷன்ஸ் வந்து எல்லோரும் இந்த ஃபேமிலி ட்ராமா அதனால அந்த சிலவங்கள வெளியில் காமிக்க மாட்டாங்க. ஆனால் ஐ சா லைக் ஒன் பர்சன் ஹீ ஸ்டார்டட் க்ரைங் அண்ட் தென் அவரை வந்து பிடிச்சி ஏன் இப்படி ஏன் என்னாச்சு உங்களுக்கு இப்படி எமோஷன்ஸ் ஆனீங்கன்னா, இல்லை எனக்கு வந்து இந்த நீங்கள் சொன்ன சப்ஜெக்டில் அந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த மணியெல்லாம் பார்க்காதீங்க, ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு கடைசியில் கிளைமேக்ஸில் சொல்கிறப்போ என்னால் தாங்க முடியல. எனக்கு அப்படியே உடம்புல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு முன்னாடி அழுதுட்டாரு. ஸோ நான் வந்து பேசாமல் இருந்தேன். ஐ ஸ்டார்டட் சீயிங் ஹிம், ஐ ஸ்டார்டட் க்ரைங். எனக்கு வந்து என்ன இப்படி என்னோட மூவி வந்து ஒருத்தவங்களுக்கு எமோஷனலாக இம்பேக்ட் பண்ணுது அவரை அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ கிரேட் திங். ஸோ ஐ ஃபீல் தட் ஐ அச்சீவ் சம்திங். இது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லி ஒரு மூவி மூலிமா ஒரு படம் எடுத்து மெசேஜ் சொல்லி அதில் வந்து இது இப்படி தான் இருக்கணும் நம்ம சொல்லிவிட்டு அது ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு அழுகுறாங்க. அதே மாதிரி எல்லோரும் இந்த படம் பார்க்கணும். அவர் சொல்கிறாரு இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆகணும். ஏன்னா எனக்கு இது இப்படிலாம் பார்த்து எல்லோரும் திருந்தணும்னு நான் ஆசைப்பட்றேன். பணத்துக்கு பின்னாடியே போடுறவங்களாம் அப்படி போகாதீங்க, ஜஸ்ட் உங்கள் ஃபேமிலி பாருங்கன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னோன்னே எனக்கு ஐ மூவ்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வந்து இஸ் வெரி பிஸி. அவர் மூணு மூவிஸில் இப்போது என்கேஜாக இருக்கார். ஹைதராபாத்தில் ஃபுல் ஷூட்டிங்கில் இருக்கார். தென் he is doing some business in Dubai. So he's always in Dubai. கேட்குறப்பெல்லாம்